ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜாப் அப்டேட் சமை சேனல். நம்ம தமிழ் நியூ சிலபஸ் படி ஒவ்வொரு டாப்பிக்ல இருந்தும் பார்த்துட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னது அப்படின்னா, திருக்குறள்ல ஏற்கனவே நம்ம 4 அதிகாரம் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். சாரி, அதில் 5வது அதிகாரமாக வந்து விருந்தோம்பல் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி அன்புடைமை, ஒழுக்கமுடைமை, பொறையுடைமை, ஊக்கமுடைமை 4மே வந்து பார்த்துருக்கோம். ஸோ இப்போ பார்க்கக்கூடிய அதிகாரம் வந்து விருந்தோம்பல். சரிங்களா? அதில் இருக்க 10 குறட்பா அதோட பொருள் என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி, வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு குறள் பாருங்கள். விருந்தோம்பல் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம வாழ்கிற இந்த இல்வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு கடமையில் விருந்தோம்பலும் ஒன்று. விருந்தோம்பல்னா வீட்டுக்கு யாராவது விருந்தினர்கள் வந்தாங்கன்னா அவங்கள எப்படி நம்ம வந்து ரிசீவ் பண்ணணும், அவங்கக்கிட்ட நம்ம எப்படி வந்து விருந்து வைக்கணும், எப்படி வந்து அவங்கள வழி அனுப்பி வைக்கணும், அதை மாதிரியான முறைகளை பற்றியும் வந்து இந்த அதிகாரத்தில் வந்து நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ முதல் குறள் பாருங்க. இருந்தோம்பி இல்வாழ்வது எல்லாம். இருந்தோம்பி இல்வாழ்வது எல்லாம் அப்படின்னா, இந்த இல்வாழ்க்கையில வந்து இல்லற வாழ்க்கையில நம்ம போற்றி பாதுகாப்பது பொருட்களை, அதாவது இருந்தோம்பிங்கிறாங்களே, இருந்து ஓம்பிங்கன்னா பொருட்களை எல்லாத்தையும் சேர்த்து வச்சு போற்றி பாதுகாக்கிறது எதுக்காக அப்படின்னா, விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு. இங்க விருந்தோம்பினா விருந்தினர்களுக்கு, வரக்கூடிய விருந்தினர்களை போற்றி அவங்களுக்கு உதவி, வேளாண்மைங்கிறது இந்த இடத்துல உதவி செய்தல் பொருட்டு அப்படிங்கிறதா இந்த குறளோட பொருள். அதாவது இந்த இல்வாழ்க்கையில நம்ம பொருள் சேர்த்து பாதுகாக்கிறது எதுக்காக அப்படின்னா, நம்ம வீட்டை நாடி வர விருந்தினர்களுக்கு உதவி செய்யறத பொருட்டு அதுக்காக தான் வந்து நம்ம வந்து இந்த இல்வாழ்க்கையில பொருட்களை வந்து சேர்க்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? வேளாண்மை அப்படிங்கிறது இதுல வந்து உதவி செய்தல் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்த குறட்பா, விருந்து புறத்த தானுண்டல். அதாவது விருந்துக்கு வந்தவங்க, விருந்தினரா வந்தவங்க வீட்டோட புறத்ததா அப்படின்னா வீட்டினுடைய புறம், பின்பக்கமாக வெளியே இருக்கும்போது தானுண்டல், அதாவது நம்ம சாப்பிட்றது எப்படி இருக்கும் அப்படின்னா, சாவா மருந்து எனினும், அதாவது சாவா மருந்துன்னா இது அமிழ்தம் ஆகினும் வேண்டார் பாட்டன்று, அது வந்து விரும்பத்தக்கது கிடையாது. அதாவது விருந்தினரா வந்தவங்க வெளியில இருக்கும்போது நம்ம சாவா மருந்தாகிய அமிழ்தமே ஆனா கூட நம்ம சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட்றதுங்கிறது நமக்கு வந்து விரும்பத்தகுந்த ஒரு விஷயம் கிடையாது அப்படிங்கறதான் வந்து இந்த குறள்ல சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? அடுத்த குறள் பாருங்க. வருவிருந்து வைகளும் ஓம்புவான். வருவிருந்து அப்படின்னா நாள்தோறும் வர விருந்தினர்களை வந்து போற்றுவான். ஓம்புவான்ங்கிறது போற்றுவான். வருவிருந்து அப்படிங்கிறது நாள்தோறும் காத்திருந்து வரக்கூடிய விருந்தினர்களை வந்து போற்றுவான். வாழ்க்கை, அவனோட வாழ்க்கை. பரு வந்து பால்படுதல் இன்று. பரு வந்துன்னா வறுமை வந்து அவனோட வாழ்க்கை வந்து கெடுவது கிடையாது. வறுமையால் துன்புற்று கெடுவது கிடையாது. என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாள்தோறும் விருந்தினர்களை எதிர்பார்த்து அவங்கள போற்றுவனுடைய வாழ்க்கை, இல்வாழ்க்கை வறுமையினால துன்புற்று கெடுவது எப்பவுமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்த குறள் பாருங்க. அகனமர்ந்து செய்யாள் உரையும். இந்த இடத்துல செய்யாள் அப்படிங்கிறவங்க திருமகள் லக்ஷ்மி தேவி. அவங்க வந்து மனசு முழுக்க நிறைஞ்சி அமரக்கூடிய இடம் எது அப்படின்னா, முகன் அமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் அப்படின்னா, முகன் அமர்ந்துன்னா முகமலர்ச்சியோட வரக்கூடிய விருந்தினர்களை வந்து போற்றி வாழக்கூடிய இல்லத்துல திருமகள் வந்து முகமலர்ச்சியோட அகமலர்ச்சியோட உறைந்து வாழ்வாள் அப்படிங்கிறது தான் இந்த குறளோட பொருள். சரிங்களா? அடுத்து 5வது குறள் பாருங்க. வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ. அதாவது விதையை நம்ம வந்து போட வேண்டுமா, போட்டாதான் விளையுமா. யாரோட இடத்துல? விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம். அதாவது விருந்தினருக்கு இருக்கிறத சாப்பாடு போட்டுட்டு அதுக்கு போக மீதி இருக்கும் இல்லையா, அதை உண்டு சாப்பிட்றவனோட நிலத்துல விதைகள் போட்டாதான் விளையுமா, தானா விளையாதா. புலம் அப்படின்னா இந்த இடத்துல நிலம். சரிங்களா? சோ அப்படிங்கறதா இந்த பொருள். என்னது? விருந்தினர்களுக்கு உணவை வந்து பரிமாறிட்டு அதுல இருக்கிற மீதத்தை வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறவனுடைய நிலத்துல விதைகள் போட்டாதான் விளையுமா என்ன, தானாவே விளைஞ்சிடாதா அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் கேட்கிற மாதிரி இதோட பொருள். சரிங்களா? அடுத்தது 6வது குறள் பாருங்க. செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு. அதாவது
வந்த விருந்தினர்களுக்கு நல்லா போற்றி அவங்களுக்கான உதவிகள்லாம் செஞ்சுட்டு வரக்கூடிய விருந்தினர்களை எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பான். அப்படி காத்துட்டு இருக்க வந்து வானத்துல வானத்துலலாம் யாரு, தேவர்களுக்கு நல்விருந்தாகக்கூடியவனா இருப்பான் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா இந்த குறள்ல. அடுத்து 7வது குறள் பாருங்க. இணை துணைத்து என்பது ஒன்று இல்லை, விருந்தின் துணை வேள்வி பயன். அதாவது இந்த விருந்தோட வேள்வி பயன், விருப்பப்பட்டு செய்யற அந்த பயன் இருக்கு இல்லைங்களா, அதோட பயன் வந்து நம்ம வந்து அளவிட முடியாது. அது எதுக்கு இணையானது அப்படின்னா விருந்தினருடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி இருக்கும், நம்மளால அளவிட முடியாது அப்படின்னு சொல்றாரு இந்த திருக்குறள்ல. சரிங்களா. அடுத்து 8வது குறள் பாருங்க. பரிந்தோம்பி பற்றேற்றேம் என்பர் விரிந்தோம்பி வேள்வி தலைப்படாதார். இதுல என்னன்னா, நம்ம கிட்ட இருக்கிற செல்வத்தெல்லாம் நம்ம இழந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறவங்க, நிலையில்லாத பொருளை வந்து காத்து அதை வந்து இழந்துட்டோம் அப்படின்னு வருத்தப்படுறவங்க யாரா இருப்பாங்க அப்படின்னா விருந்தினர்களை போற்றி அந்த பயனை வந்து அடையாதவங்களா இருப்பாங்க. அந்த வேள்வினா விருப்பம் அப்படின்னு சொல்லலாம், விரும்பி செய்யறதுன்னு சொல்லலாம். ஸோ அப்போ அந்த விருந்தினர்களை போற்றி அந்த பயனை அடையாதவங்க தான் நிலையில்லாத பொருளை வந்து காத்து அதை இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து உடஞ்சிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க 9வது குறள். உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார் கண் உண்டு. அதாவது இந்த செல்வந்தர்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு விஷயம் உள்ள வறுமை, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய வறுமை எது அப்படின்னா விருந்தினரை போற்றாம இருக்கக்கூடிய ஒரு மடமை அப்படின்னு சொல்றாங்க. விருந்தோம்பல் ஓம்பா, அதாவது அந்த விருந்தினர்களை போற்றி பாதுகாக்காம இருக்கக்கூடிய ஒரு மடமை இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து அவங்க கிட்ட இருக்கிற வறுமை. இது யார்கிட்ட இருக்கும், அறிவில்லாத ஒரு மூடவர்கிட்டையும் இருக்கும். மடவார் கண் உண்டு. மடவார் இந்த இடத்துல வந்து அறிவில்லாத மூடர்கள் அப்படின்னு மீனிங் வரும். சரிங்களா, அவங்க கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 10வது குறள், கடைசி குறள் பாருங்க. மோப்ப குழையும் அனிச்சம். இதுல அனிச்சம்ங்கிறது மலர். நமக்கு திருக்குறள்ல இருந்து கேட்கக்கூடிய கொஸ்டின்ல இது கேட்பாங்க. அதாவது திருக்குறள்ல இடம்பெற்றக்கூடிய 2 மலர்கள் எதுனா, ஒன்று வந்து அனிச்சம் மலர் சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து குவளை மலர். சரிங்களா, அது வந்து அனிச்சம்ங்கிறது இங்க வார்த்தையில ஆட் ஆயிருக்குன்னு பாருங்க. மோப்ப குழையும் அனிச்சம், அதாவது மோப்பனா மோந்து பார்க்கறதுனால வாடிடும் அனிச்ச மலர். அது மாதிரி முகந்திரிந்து நோக்க குழையும் விருந்து, அதாவது முகம் வந்து வேறுபட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா விருந்தினர்கள் வந்து முகமும் வந்து அவங்களோட முகமும் வாடிடும் அப்படிங்கிறது தான் இதோட பொருள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி மீதி இருக்கக்கூடிய 15 அதிகாரமும் நான் போஸ்ட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அது இல்லாமல் தமிழில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாப்பிக்லேருந்தும் நான் வந்து ஒவ்வொரு வீடியோவாக போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன், ப்ளேலிஸ்ட்டும் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுவும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.